Hello viewers, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது present continuous tense, past continuous tense, future continuous tense இதோட negative. First present continuous tenseல negative எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு sentence formation எப்படி இருக்கும்னா subject plus be verb is அல்லது am அல்லது are plus not plus verb I in ing form. இப்போ he, she, it ஒரு நேம் சிங்குலர் எல்லாத்துக்கும் இஸ் போடுவோம். அதோட not not அதை சுருக்கமாக isn't சொல்லுவாங்க. he is not going, அவன் போய்கொண்டு இருக்கவில்லை. she is not singing, அவள் பாடிக்கொண்டு இருக்கவில்லை. it isn't barking, அது குரைத்து கொண்டு இருக்கவில்லை. சுனில் isn't studying, சுனில் படித்து கொண்டிருக்கவில்லை. அடுத்து ஐ வந்து ஆம் போடுவோம். அப்போ நாட். இப்போ ஆம் வந்து ஐயோட தான் சேர்த்து நம்ம ஐம் அப்படின்னு சுருக்கி சொல்லுவோம். ஐ ஆம் நாட் அல்லது ஐ எம் நாட் என்ஜாயிங், நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கவில்லை. யூ வி தே ப்ளூரல் எல்லாத்துக்கும் ஆர், அதோட நாட் சேர்க்கணும். சுருக்கமாக ஆர் இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. யூ ஆர் நாட் டிராயிங், நீ வரைந்து கொண்டிருக்கவில்லை. வி ஆர் நாட் டிரைவிங், நாங்கள் வண்டி ஓட்டி கொண்டிருக்கவில்லை. தே ஆர்ன்ட் ட்ரிங்கிங், அவர்கள் குடித்து கொண்டிருக்கவில்லை. த ஃப்ளவர்ஸ் ஆர்ன்ட் ப்ளூமிங், மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கவில்லை. அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ். அதுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி ஃபார்ம். ஹீ, ஷீ, இட்டு, நேமு, ஐ எல்லாமே வந்து வாஸ் போடுவோம். இது வாஸ் நாட் அல்லது வாஸ் இன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹி வாஸ் நாட் செயிலிங், அவன் துடுப்பு போட்டு கொண்டிருக்கவில்லை இருந்ததில்லை. ஷி வாஸ் நாட் ஸ்பீக்கிங், அவள் பேசிக்கொண்டு இருந்ததில்லை. இட் வாஸ் நாட் ஒர்க்கிங், அது வேலை செய்து கொண்டிருந்ததில்லை. மாலா வாசன்ட் ரன்னிங், மாலா ஓடி இருந்ததில்லை. ஐ வாசன்ட் ரீடிங், நான் படித்து கொண்டிருந்ததில்லை. யூ வேர், இப்போ யூ வி தே ப்ளூரல் எல்லா ப்ளூரல் ஃபார்முக்கும் வேர், அதோட நாட் சேர்க்கணும். அதை சுருக்கமாக வேர் இன்ட்டுன்னு எழுதுவாங்க. யூ வேர் நாட் பிரிங்கிங், நீ கொண்டு வந்திருந்ததில்லை. வி வேர் நாட் கோயிங், நாங்கள் போய்கொண்டு இருந்ததில்லை. தே வேரண்ட் டிரைவிங், அவர்கள் வண்டி ஓட்டிக்கொண்டு இருந்ததில்லை. த ஒர்க்கர்ஸ் வேரண்ட் ப்ரொட்டஸ்டிங், தொழிலாளிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்ததில்லை. அடுத்தது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ். அதுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் உள்ள வெர்பு. இப்போ வில் பக்கத்தில் தான் நம்ம நாட் போடணும், சரியா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே இது தான், வில் நாட் பி அல்லது ஓன்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஹீ வில் நாட் பி காலிங், அவன் அழைத்து கொண்டிருக்க மாட்டான். ஷீ வில் நாட் பி ஆக்டிங், அவள் நடித்து கொண்டிருக்க மாட்டாள். இட் வில் நாட் பி பைட்டிங், அது கடித்து கொண்டிருக்க மாட்டாது. கவி வில் நாட் பி சூயிங், கவி தைத்து கொண்டிருக்க மாட்டாள். ஐ வில் நாட் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்க மாட்டேன். யூ ஓன்ட் பி கோயிங், நீ போய்கொண்டிருக்க மாட்டாய். வி ஓன்ட் பி த்ரோயிங், நாங்கள் எரிந்து கொண்டிருக்க மாட்டோம். தே ஓன்ட் பி என்டரிங், அவர்கள் நுழைந்து கொண்டிருக்க மாட்டார்கள். பேரண்ட்ஸ் ஓன்ட் பி ஸ்லாப்பிங், பெற்றோர்கள் அடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி
இது வந்து நிறையா வெர்பு கொடுத்துருக்கு. அது வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பழகிடும். அதுக்காக தான் நிறையா வெர்பு இதில் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் DJLK Dreamsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.